இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். இப்போ காலையிலேயே கோர்ட்டுக்கு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம அதுக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வரும், தூங்குவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு எதுவும் தப்பு பண்ணாத நான் என்ன பண்ணேன்? ஓடும் ரயிலில் கைவரிசை காட்டிய காவலரால் பாதிக்கப்பட்ட சின்னத்திரை நடிகை ரேணுகா தேவி அளித்த பரபரப்பு பேட்டிதான் இது. பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி வந்த காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி கோச்சில் பயணம் செய்த போது தாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், சென்னையை அடுத்த திருமுல்லைவாயல் அம்பத்தூர் இடையே ரயில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு ஓடியதை உணர்ந்ததாகவும் கூறினார். இதனையடுத்து தாம் கூச்சலிட்டபடியே அவரை பின்தொடர்ந்ததாகவும், தம்முடன் சக பயணிகளும் வருவதை பார்த்த அந்த நபர் ஓடும் ரயிலில் இருந்து தனது ஹேண்ட்பேக்கை தூக்கி எறிந்து விட்டதாகவும், 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அங்கு வந்ததும் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியதாகவும் சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு சம்பவத்தை விவரித்தார் ரேணுகா தேவி. திருமுல்லைவாயல் டு அம்பத்தூர் அந்த இடம் கரெக்டாக வரும்போது தூங்கிட்டு இருந்தேன். என் பேக்கை பக்கத்தில் வச்சுட்டு, தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு, சடனாக யாரோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. எழுந்த உடனே ஒருத்தர் போயிட்டு இருந்தார். நான் பின்னாடியே ஓடி போயிட்டு அவரை பிடிச்சிட்டேன். அந்த டோர் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது கத்தினவுடனே பேசஞ்சர்ஸ்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் நான் பேக் எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், அதுக்குள்ளே என் பேக்கை வந்து அதுக்கு முன்னாடியே என் பேக்கை வந்து அவர் பேக்குள்ளே வச்சுட்டார். நான் அதை பார்த்தேன். இவங்கெல்லாம் பிடிக்கவும் அந்த பேக்கை தூக்கி ரன்னிங்கில் இருக்க ட்ரெயின்லேருந்து வெளில தூக்கி போட்டுட்டார். இதனையடுத்து தானும் தனது அம்மாவும் ரயிலில் இருந்து இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தே சென்று ஹேண்ட்பேக்கை எடுத்ததாக தெரிவித்த நடிகை புறநகர் ரயில் மூலமாக சென்ட்ரலுக்கு சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். நான் வெளியில் குதிச்சிட்டேன், அம்மாவும் நானும் குதிச்சிட்டோம். அவங்க கிட்ட அவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. நானும் அம்மாவும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ட்ராக்லேயே நடந்து போய் அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா என் பேக் இருந்துச்சு. அங்கேருந்து திரும்பி அம்பத்தூர் ஸ்டேஷன் வந்து அதுக்குள்ளே அங்கேருந்து தேடிட்டு வந்த சிஆர்பிஎஃப் போலீஸும் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அங்கேருந்து என்னை வந்து சென்னை சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே தெரியும் அவர் போலீஸுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் நான் பிடிச்சி ஒப்படைக்கும் போது நான் போலீஸ், நான் ஏன் பேக் எடுக்க போகிறேன், இவங்க தான் என் பேக்கை வெளில தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது பிரிவாயில் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அவர் போலீஸ். திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹேண்ட்பேக்கை நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்ள வந்த நடிகை ரேணுகா, திருடனை போலீசில் பிடித்து கொடுத்ததும் நானே, பொருளை மீட்டதும் நானே, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதில் மட்டும் இவ்வளவு சிக்கலா என மனம் நொந்து கேள்வி எழுப்பினார். என்ன நாங்கள் தூக்கம் இல்லை, ஒரு இடத்துக்கு போயிட்டு ட்ரெயினில் வரும்போது தூங்காமல் தான் வந்தேன். நானே ஆஃப் ஸ்லீப் தான் வரும். ஏன்னா எப்போதுமே இப்போல்லாம் நிறைய ட்ரெயினில் லேடிஸ்க்கு என்னென்னோ நடக்குது. ஆஃப் ஸ்லீப்பில் தான் வந்தேன். தூங்காமல் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறான் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தோம். ஆனால் நேற்று ஃபுல்லாகவே தூங்கல முடியல. நானே போய் போராடி ஒரு விஷயம் பண்ணி நானே தான் மீட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சு. பாதிக்கப்பட்டவர்களை அலைக்கழிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கும் நடிகை, தினமும் ரயிலில் பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது என்றும், முன்பதிவு பெட்டியில் புக் செய்யாதவர்கள் பயணிக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இப்போ காலையிலேயே கோர்ட்டுக்கு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம அதுக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வரும், தூங்குவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு எதுவும் தப்பு பண்ணாத நான் என்ன பண்ணேன்? எனக்கு அந்த கொஸ்டின் இருக்குது. நான் என்னங்க பண்ணேன்? இது மட்டும் சில விஷயத்தை அவங்க மாற்றணும். இந்த மாதிரி யாராவது பறி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு இது பண்ணி கொடுக்கணும், அந்த நகை கிடைக்கிறதுக்கு. ஏன்னா என்னால் முடியல. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.